கருப்புசாமி அருள்வாக்குல 3 விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். சொல்றது நடக்கும், சொல்றது தான் நடக்கும், சொல்றது மட்டும்தான் நடக்கும். வாழ்க்கை நிலநாடி கொடுக்குற வைகாசிலே திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னா வைகாசில மாப்பிள்ளை வந்துடும். அப்படி வரும்போது எனக்கு தை மாசம் தான் மாப்பிள்ளை வேணும் சொன்னியா? நான் என்னைக்கு வருவேன்? வைகாசி 27க்குள்ள ஒரு 3 ஜாதகம் இல்லை 5 ஜாதகம் மாப்பிள்ளை வருவாரு அப்படின்னு. எத்தனை வந்துருக்குது? 3 வந்துருச்சு. இப்ப 3லையுமே எல்லாமே 9 பொருத்தம் 8 பொருத்தம் இருக்குது. சரியா? அதே போல உன்னோட அம்ச பிரகாரம் ஆவணி 27 திருமணம் முடிச்சே தீரணும்பா. திருமணம் முடிச்சே தீரணும். அதில் எந்த மாற்றமும் வராது. நல்லா கேட்டு தை மாதம் குருகுலம் கூடிடுச்சு. அதே போல ஒரு இன்டர்வியூ ஒன்று போறேன். போ பாஸ், வேற கேரண்டி. என்னாச்சு? கிடைச்சு. இப்ப கிடைச்சதுல ஒரு சிக்கல். நாம வீட்டிலே செய்யணும் நம்மளோட யோசனைகள். அவன் ஆஃபீஸில் தான் உட்காந்து அவன் இருக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்? வீட்டில் தான்மா கருப்புசாமி என்ன காரணம்? கருப்புசாமி சரி தான் வீட்டிலே செய்கிற மாதிரி விட்டு எனக்கு என்ன செய்வேன்? முதல் மாதம் என்ன கொடுத்தா அது விதி. அது மாற்ற முடியாது. வேற டிசைன் நம்ம நானாக வாங்கிக்குவேன். ஏன்னா உனக்கு 3 நாளே வேலை வாங்கி கொடுத்தேன். உண்மை இல்லையா? 3 நாள் இன்டர்வியூ பாஸ் வேலை ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மாப்பிள்ளை வர வச்சுட்டேன். மாப்பிள்ளை வர வச்சுட்டேன். ஆவணி 27க்குள்ள திருமணம். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேற என்ன விஷயம் நடக்கும்? தன் திருமணத்துக்கு யோசிக்கிறது என்னோட உடல்நிலை கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து 2வது விஷயம் வந்து என்னோட தாய் கையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறாங்க. என்னடா பண்ணுவான்னு 2வது யோசனை. 3வது யோசனை அண்ணா தம்பி. அவன் தம்பி என்ன எந்த ஒரு செட்டிலுமே அவனுடைய போக்கே என்ன இது எல்லாமே எதுவும் நிலைப்பாடு இல்லாமல் இருக்குது. நாமளும் விட்டுட்டு போயிட்டா அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு யோசனை உண்டு. கரெக்டா? அதுதான் நான் கேட்டேன். எதனால திருமணம் வேணாங்கிற வேற ஏதாவது தப்பா அப்படி அப்படின்னா அப்பெல்லாம் பிள்ளை நல்ல பிள்ளை ஒன்றும் பிரச்சனை யாரும் இல்லை அவங்களாம் பண்ணலான்ட்டு. சரியா? நான் கேட்டேன் லவ் பண்ண சொல்லி சாமி நாமளே சேர்த்து வச்சா நான் வேணான்னு இல்லை அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஃபுல்லாக அந்த இடத்துலாம் போல அந்த மாதிரி எண்ணத்துக்கு கிடையாதா? பிள்ளைக்கு ஒரே வாரத்தை தம்பிக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நம்ம உடனே கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கூடாது. அம்மாவுக்கு கையில் கொஞ்சம் இருப்பு இல்லாமல் நாளைக்கு திடீர்னு பவுன் கேட்டால் என்ன பண்ண கடை வாங்கி பண்ணோம். நாம இல்லாமல் போய் நான் எனக்கு என்னன்னா ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சு ஒரு 6 மாதம் வேலை செஞ்சு சம்பளம் கொடுத்தா கூட ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் ஐடியா பண்ணேன். அந்த ஐடியாவில் இல்லை. ஆவணி 27 திருமணம். வேற என்ன வேணும் சார்? அதை சரி பண்ணி கொடுத்துற உடம்பு பிரச்சனையா? வீட்லயே வேலையை அமைச்சு கொடுத்துறேன். அது 2 பண்ணி கொடுத்துறேன். என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.